ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம பெருமானூரில் தாண்டி அவினாசி போயிட்டுருக்கோங்க. பார்த்துருப்போம், கொல்கத்தாவிலேருந்து பவுடர் ரோடு ஏற்றிக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து காரமடைங்கிற ஊருக்கு அன்லோட் பண்ணுங்க. பார்ட்டி ஃபோனாக பண்ணிகிட்ருக்காரு. இதான் வந்துடுறாங்கண்ணா, 4 மணிக்கெலாம் வந்துடுவேன் அப்படின்றங்க. வந்தோடனே டக்குன்னு அன்லோட் பண்ணி விட்ருவாங்கங்க. பண்ணதுக்கப்புறங்க வண்டியை வந்து நம்ம நேராக திருச்செங்கோடு எடுத்துகிட்டு போயிடலாங்க. போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும், அப்புறம் டயரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டுங்க, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரிஜினலாக தான் இருக்குது. ஒரே ஒரு பொய் மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது என்னென்னா, நம்ம லாரி வச்சுருந்தாங்கல்ல, அது வந்துட்டு தங்கம் நேமோட லாரி வச்சுருந்தோம்ல 12 வீலு, அது வந்து நம்ம ஓன் லாரி தாங்க. நான் உங்ககிட்ட அதை வந்து நம்ம லாரி இல்லை, நம்ம லாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதையுமே சொல்ல கிடையாது. நம்ம ஓன் லாரிங்கிறத நான் அதில் சொல்லலைங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவுமே இல்லை, எல்லாமே அது ஒன்று மட்டும் தான் சொல்லலை. அது ஏன் சொல்லனாங்க, சரி கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். வண்டி வந்துட்டுங்க, எடுத்தது வந்து 2000 நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பழனி போன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ தாங்க வண்டி வாங்கினோம். வண்டி வாங்கினது வந்து யார்ட்டுன்னா, நம்ம நான் அப்பாவும் டிரைவராக ஓடிட்டு இருந்தாங்க, அந்த மாருதிங்கிற கம்பெனி. அங்கே அவங்க வந்து வண்டி சேல்ஸ் பண்ணி சொன்னோடனே நான் அப்பாவுமே அங்கே வாங்கினோம். அங்கே லோனில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. வாங்கிங்க நீட்டாக வண்டி இப்போ சேல்ஸ் பண்ணியாச்சுங்க. சேல்ஸும் பண்ணியாச்சு. அது வரைக்குமே அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலுமே செஞ்சுருவோம். அது ஒன்று தான் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, வண்டி வந்து நம்ம சொந்த வண்டி அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் அதான் சொன்னாங்க, என்னது என்னன்னே எனக்கு வாயிலே வரமாட்டேங்குது பேசுறதுக்கு. இந்த வண்டியும் கொடுத்தாச்சா, இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. மெயினாக நம்மளோட இப்போ நானும் அப்பா வண்டி கொண்டுமாங்க, அம்மாவுக்கு தான் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்தேன் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, ஸ்கூல் படிக்கும்போது, அப்பா வெடி வண்டி ஓட்டிருக்காரு, நீங்கள் ஸ்கூல் படித்து சரி காலேஜ் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் அப்பாவுக்கு வந்துட்டு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தா நானும் அப்பா கூட இப்போ டியூட்டிக்கு வந்துட்டேங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வண்டிக்கு போயிட்டு வந்தால் அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு கவலையாக இருக்கும். இப்போ நான் அப்பா 2 பேருமே வண்டிக்கு போயிட்டு அப்போ வீட்டுக்கு வரங்கிற அந்த ஒரு கவலை ப்ளஸ் சந்தோஷம் எல்லாமே அம்மாவுக்கு இருக்குங்க. இப்போ பார்ப்பேங்க, நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு இன்னும் ஐடியா எடுக்கலை. ஏன்னா இந்த வண்டி விற்கலான்னு சொல்லி நிறுத்தியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமெல்லாம் யோசிச்சேங்க. ஆனால் மறுபடியும் வந்துட்டு நம்மளால் அங்கே ஸ்டேபிளாக இருக்க முடியலன்னா நம்ம மறுபடியும் இதே ஃபீல்டுக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், அதை யோசிக்க வேண்டியது இருக்கா. அதனால் பார்ப்பேங்க, இந்த ட்ரிப்பு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட்டுங்க. நான் அப்பாவும் இறங்கிட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நான் அது எதாக இருந்தாலும் நான் அப்டேட் தரேங்க உங்களுக்கு. நம்ம இன்னும் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, அன்னூர்லேருந்து காரமடையெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க. நானும் அதிகமாக அந்த பக்கம் எனக்கு வேலை போனதில்லைங்க. படித்தது கோயம்புத்தூராக இருந்தாலும் அந்த சைடு நான் இன்னும் அதிகமாக போனது கிடையாது. அது பார்ப்போம். அங்கேருந்து பார்த்தா அந்த ஊட்டி மலையெல்லாம் அப்படியே தெரியுங்க. என்ன காலையிலேருந்து வெயில் அடிக்கலை. நம்ம வரும்போது காலையில் இந்த வழியாக தாங்க வந்தோம். சென்னை இருக்குல்ல, சென்னை இப்படி விழுப்புரம் பாண்டிச்சேரி போய் டீசல் அடிச்சுட்டு விழுப்புரம் சேலம் இப்படி தான் வந்தோம். வரும்போது ஏற்காடு மலையே தெரிலங்க. அந்தளவுக்கு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மேகமூட்டமாகவே இருக்குது. மேகமூட்டம்னா வெயிலே வரலங்க, ஆனால் வண்டிக்குள்ளேயே உட்கார முடியலங்க. இன்ஜின் ஹீட்டு அந்த மாதிரி அப்படியே கப்பன்னு இருக்குது. அவினாசி வந்தாச்சுங்க. நைட் வந்துட்டு நான் தூங்கிட்டேங்க. இந்த தடாங்கிற ஊர் தாண்டி பார்டர் வரும் பார்த்தீங்களா, அங்கே ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து அப்பா என்னை எழுப்பிவிட சொன்னாங்க. அப்பா என்னை எழுப்பாமல் அப்பா பாட்டுக்கு நேராக போயிட்டாரு. அது எந்த இடங்க போனீங்க? நல்லா டிராஃபிக் ஆகி போச்சுங்க. அங்கே ஆவடி ரோடு, ஆவடி சிட்டிக்குள்ளேயே போயிட்டாருங்க. அந்த போலீஸ் செக் போஸ்ட் வந்து நிறுத்தி லாரியெல்லாம் நிறுத்தி விடுவாங்கல்ல, அங்கேயே போயிட்டாரா. சும்மா 2 கிலோமீட்டர் தான் நாங்கள் போயிட்டேன். அதாங்கப்பா, அங்கே போய் பிளாக் ஆனோடனே எனக்கு எல்லாம் நல்லா வேர்த்து போச்சுங்க. எந்திரிச்சு பார்த்தா எங்கடா இங்கே இந்த இடத்துக்கு வந்துடுவேன், எனக்கும் தெரியாதுங்க. அண்ணா சரி எதுக்கு மேப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டோம்னா போங்க. உள்ளே போனால் திருப்பூருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் திருப்பூர் வாங்கன்னு சொல்கிறீங்க. நமக்கு அங்கே வரதுக்கு லோடே செட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா அது என்ன ஆவடி ரோடுங்க அது. அப்புறம் மறுபடியும் முன்னாடி போய் யூட்டர்ன் பண்ணி சென்னை அவுட்டரிங் ரோடு வந்து மறுபடியும் வந்தேங்க. அவினாசி தாண்டிங்க ரைட்டில் கட் பண்ணியாச்சு. ஆட்டையாம்பளைங்கிற ஊர்கிட்ட வந்துட்டோம். ஃப்ரெண்ட் ஒரு இருக்குது. ஃபஸ்ட்டே ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூர் வரும்போது கருவலூர் எங்கள் ஊரை காட்டில் அப்படின்னு. இந்த ட்ரிப்பு கருவலூர் பார்ப்போம். நம்ம வண்டிக்கு வந்துட்டுங்க மாத டியூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா லோன் வந்துட்டு 55,730 ரூபாங்க. ஏங்கப்பா 55,730 கரெக்டாங்க. நானும் அப்பாவும் படிக்காசு யாருங்கப்பா சப்கர் நிறுத்துறாரா இல்லை போகிறாரா? போயிட்டாரா? நான் அதே மாதிரிங்க அதுக்கு முன்னாடி என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்னு சொல்லி இதில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம இப்போ போகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து கம்பெனிக்குள்ளே போயிட்டோம்னாங்க அன்லோடு பண்ணிட்டு நைட் விட்டாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நம்ம திருச்செங்கோடு போய் ஸ்பாட்டில் நிறுத்துற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையுமே சொல்லிட்டேன், எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் சொல்கிறேன் மீட் பண்ணலாம். ஏன்னா நான் சொன்னாங்க நானும் அப்பாவும் படிக்காசு போட்டுன்னா வண்டி மீதிலேயே எல்லாம் கட்டிட்டாங்க. அப்புறம் டயர் எடுக்கிறது மற்றபடி இந்த எஃப்சி செலவு இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா எங்கள் படிக்காசு வண்டி மீதி இதை வச்சு எல்லாம் மேனேஜ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். என்னன்னாங்க கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுங்க. அப்புறம் பார்த்தோம், சரி நம்ம ஆல்ரெடி வண்டிக்கும் டியூ கட்டிகிட்ருக்கோம். அடுத்தது வீட்டு வாடகைங்க, அப்புறம் வீட்டு செலவு இதெல்லாமே பார்த்தோம்னா வெளியே என்ன நம்ம அமௌண்ட் வாங்கினோம்னா அதுக்கு என்ன வட்டி கட்டும்போது நம்மளால் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷன் சமாளிக்க முடியுமாங்கிறது தெரிலங்க. பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் அப்போ அந்த ட்ரிப்பு தான் வந்து வைப்பரில் வச்சுட்டு போனேங்க. நான் அந்த வண்டி விற்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து எங்கே எடுத்தோம்னா குஜராத்தில் சூரத்தில் எடுத்தாங்கப்பா. சூரத்தில் தானே வண்டி விற்கலான்னு ஐடியா பண்ணோம். அப்புறம் வண்டி விற்கலான்னு ஐடியா பண்ணேங்க. அப்புறம் வந்து நிறுத்திட்டு வண்டியும் சேல்ஸ் பண்ணியாச்சு. பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக மறுபடியும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். நமக்குன்ட்டு கடவுள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வச்சுருப்பார். அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த ஃபீல்ட்லேயே ஸ்டே பண்ணிடலாங்க. ஏன்னா நான் தெளிவாக ஸ்ட்ராங்காக யோசிச்சுட்டேங்க. இந்த ஃபீல்டை விட்டு மறுபடியும் ஒரு இடத்துல போய் உக்காந்தனா என்னால் இருக்க முடியாதுங்கிறத என்னால் 100% சொல்ல முடியுங்க. ஏன்னா நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டேங்க. லாரியில் நல்லா சுற்றி பார்த்துட்டேன்னா ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது. நம்ம இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கும், அதாவது இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஆனால் லாரி ஃபீல்டில் வரலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. நான் சொல்கிற ஒன்று தாங்க, லாரி இன்கேஸ் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இன்கேஸ் லாரி வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா பேக்கப்பில் அமௌண்ட் வச்சுட்டு வாங்கணுங்க. நம்ம வண்டி மீதிலே வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். அது ஒன்றை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரிங்க முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த ஃபீல்ட்லேயே ஒரு வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்கள். நான் பண்ண தப்பு வந்து யாரும் பண்ண வேணாம். நானும் ஒரு டீ ஒன்று குடிக்கணுங்க, அன்னூர் தண்ணி தான் குடிக்கணும். கருவலூர் வந்தாச்சுங்க. இதில் இந்த ரோடில் ஒரு காலத்தில் 2 சைடும் மரமாக இருந்து சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ரோடு பெருசு பண்ணுவாங்களாட்டிருக்கு, எல்லாம் வெட்டிட்டாங்க. சூரியவம்சம் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோங்க. அதில் ஒரு ஹீரோ சரத்குமார் வந்து ஒரு டிரைவராக இருந்து ஒரு பஸ் வாங்கி ஓனராக வரல. ஆமாம், அந்த படம் பேர் வந்து சூரியவம்சம். நாம் ஓனராக இருந்து இப்போ டிரைவராக இருக்கோம். நாம் ஏன் மாரி வம்சம்னு ஒரு படம் எடுக்கக்கூடாது? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதாங்க, ஏதாவது பண்ணலாம், ஏதாவது பண்ணுவோம். இல்லை அப்படி ஒரு படம் எடுக்கலாமா வேணாமா? அந்த படமாக தாங்க அவங்க எடுத்து நம்ம எடுத்து ஓடுமா தாங்க. அதெல்லாம் ஓடுங்கப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஊருக்கெல்லாம் டெவலப் ஆகிடுச்சுட்டுருங்க கருவலூர் நல்லா. எப்படி தாங்க தெரியும்? நான் இங்கே வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கு நினைக்கிறேங்கப்பா.
எப்போ கடைசியாக அந்த அரிய எக்ஸாம் எழுதுனே அப்போ கோயம்புத்தூர் வரும்போது அந்த ரூட்டில் வந்து நினைக்கிறேன். அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஊர். ஏதாவது நல்லா 2 சைடு மரமாக இருக்கும். அதெல்லாம் மரத்தில் வெட்டிட்டாங்க. இப்போ இந்த டபுள் ரோடு கூட இல்லையே, சிங்கிள் ரோடு தான் இருந்த மாதிரி ஞாபகம். அப்போ மரம் இருந்தது. இப்போ அதை டபுள் ரோடு போட மரத்தை வெட்டிட்டாங்க. ஆமாம். ரோடு வந்துட்டுங்க அங்கே கரூர்லேருந்து எல்லாம் பிளாக்காகி தான் வருது. எல்லாம் ரோடு போயிட்டுருக்கு. இப்போ அன்னூர் வந்தாச்சு. பார்த்தா தெரியுங்க, நல்லாவே பிளாக் ஆகுதுங்க. இல்லை ரோடு போயிட்டுருக்கு. அதாவது ஒரு ஊட்டி மெயின் ரோடுங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னாவே நம்ம டக்குன்னு ஞாபகம் வரது வந்துட்டு ஊட்டி தான். அதுக்கு வந்து அவினாசியில் இருந்தாங்க மெயினே அந்த மேட்டுப்பாளையம் வழி. அந்த ரோடு ஃபஸ்ட்டே கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கலாம். அது ஈவினிங் டைம்லாம் இங்கே அன்னூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக கடுப்பாக இருக்குங்க போகும்போது. அங்கே போனோம் லெஃப்ட்டு. அது வந்து நம்ம இதுங்க கோயில்பாளையம் போனது. இது அன்னூரா? ஆமாம். நேராக போனால் மேட்டுப்பாளையம் தாண்டி குன்னூர். ஆமாங்க, குன்னூர் ஊர் இருக்குதுங்கப்பாங்க. அதே மாதிரிங்க இந்த ட்ரிப்பில் வந்துட்டு இந்த அதாவது நம்ம இந்த குஜராத் பஞ்சாப் வரைக்கும் போனோம்லங்க. அதுக்கு இங்கே போலீஸ் ஆர்டிஓ வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் கோலால் எழுதிட்டு போகிறாங்களா, அங்கே ஒரு பார்டர் மட்டும் இருந்துச்சுங்க. ஆந்திராவில் பார்டர் கிடையாது. ஆனால் அங்கங்கே டோல்கேட்டில் நிற்கிறாங்க. ஒடிசாவிலேயே வந்துட்டு பார்த்தா பகலில் தான் இருப்பாங்களாமாங்க. நைட் டைமில் நம்ம போனோம். பாலாசூர்னு இருக்க ஒரு ஊர் இருக்குல்லங்க, அங்கே மட்டும் தான் இருந்தாங்க. அடுத்தது வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்குங்க இந்தியாவிலேயே 1ஆம் நம்பரு அது வெஸ்ட் பெங்கால் கிடையாதுங்க. என்ன கேட்டால் அது வெஸ்ட் பெங்காலுங்க அது. ஏன்னா போலீஸ் செலவு மட்டுமே இந்த ட்ரிப் நமக்கு எவ்வளோனா 2650 ரூபாங்க. இதில் வெஸ்ட் பெங்காலில் என்ட்ரி ஆனோனையுமே ரவுடி மாமூல் வாங்குறானுங்கப்பா. அவனுங்களாம் ஆளை பார்த்தா அதுவும் இல்லாமல் பார்த்தாங்க. நம்ம வந்து வரும்போது நான் நிற்காம இல்லை மேலே விடுற மாதிரி. ஆமாம், பைக் எடுத்துட்டு வந்து இல்லை வந்து டோல்கேட்டில் வாங்கிட்டானுங்களா? டோல்கேட்டில் வந்து அது வந்து வெஸ்ட் பெங்கால், இந்த ஒரிசா பார்டரு அப்படின்னு சொல்லி 50 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். அவனெல்லாம் என்ன நம்ம எதுவும் எதிர்த்து அங்கே பேச முடியலங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி அங்கே கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு ரவுடி மாமூல் அப்படின்ட்டு. அது இன்னும் வாங்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அவங்க படிப்பறிவு சுத்தமாக கிடையாதுங்க அங்கே. அப்புறம் போலீஸ் வந்து ஒரு சில பேர் 100 ரூபா வாங்குறாங்க, ஒரு சில பேர் 200 வாங்குறாங்க. இதே கேமரா அது வந்து வச்சுக்கிட்டாங்க. கரெக்டாக தெரிஞ்ச வண்டி வந்து கொடுக்க போட்டது. ஆமாம். வண்டி அப்படியே சல்லுன்னு உள்ள வருது கரெக்டாக அடிச்சுது. அப்புறம் அடுத்தது வந்துங்க நம்ம இந்த கல்கத்தா சிட்டிலேருந்து பங்களாதேஷ் பார்டர் வரைக்கும் ஒரு கைடு கூப்பிட்டு போனோம்ல, அவர் வந்துட்டு வரும்போதே சொல்லிட்டாருங்க 2000 ரூபாய்க்கு 3000 பக்கம் 100 ரூபா நோட்டுக்கு சில்லறை மாற்றி வச்சுக்கோங்க 100 ரூபா நோட்டு அப்படின்னு. எடுத்து இந்த சென்ட்ரல் டேபிள் வச்சுட்டாங்க. இந்த இதில் வச்சவும் போலீஸ் எங்கே இருக்காங்களோ இறங்கி 300 எடுத்துகிட்டு போகிறாரு, 200 எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே எவ்வளோ கொடுக்குறாருன்னு தெரிலங்க. இங்கே வந்து 200 வாங்கிட்டா 300 வாங்கிட்டா அப்படிம்பாரு. கடைசியாக அந்த வெஸ்ட் பெங்கால்லேருந்து நம்ம பங்களாதேஷ் போய் முடிச்சோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் போலீஸ் எல்லாம் மட்டும் பார்த்தா வெஸ்ட் பெங்கால் வந்து 2650 ரூபாங்க. மொழி ரிட்டன் வரும்போது அதே மாதிரி தாங்க. ரிட்டன் வரும்போது சிட்டிக்குள்ளே போலீஸில் ஆனால் நைட் டைமில் வந்தோம். அந்த பார்டரில் அப்புறம் அந்த ரவுடி மாமூல் அதை மட்டும் கொடுத்துட்டு ஒடிசாவில் வந்து ஒரே ஒரு ஆர்டிஓ தாங்க, பாலாசூர். அப்புறம் ஆந்திராவில் ஒரு 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் இங்கே சென்னை பார்டருங்க, அவ்வளோதான். நம்ம லோட் ஆகிட்டு பார்க்கிங் நிறுத்திக்கும் போது அந்த வண்டிக்காரனை சொல்லலாங்கப்பா, தமிழ்நாட்டு காசுனா தான் வெஸ்ட் பெங்கால் போலீஸ் என்னங்கிறாங்களாம்மா, தமிழ்நாட்டு காசுனா அவங்களுக்கு அவ்வளோ இனிக்குதாம்மா. இனிக்காம இருக்குமா? எழுச்சி வாய. இங்கே அன்னூர் தாண்டிங்க லெஃப்ட் சைடில் ஒரு டீ கடை ஒன்று பார்த்தேன். ஏதோ கிராமிய விருந்துன்னு ஏதோ போட்டுருந்துச்சுங்க. டீ கடை இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நைட்டில் பார்க்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லோ லைட் ரிட்டர்ன் வரும்போது அங்கே நிறுத்தி ஒரு டீ சாப்பிட்டே ஆகணும். அதே மாதிரிங்க கோயம்புத்தூர் வந்து அதோட இயல்பு நிலைக்கு திருப்பி கொண்டுள்ளது. ஏன்னு கேட்குறீங்களா? அங்கே பாருங்கள், சற்று நேரத்தில் மழை வரப்போகிறது. ஆனால் காலேஜ் படிக்கும் போதெல்லாங்க அங்கே கேரளாவில் மழை பெஞ்சதுன்னா அந்த கேரளா சாரல்னு சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் பெய்யும் அப்படிம்பாங்க, லைட்டாக பெய்யுங்க மழை. அவ்வளோ இருக்குங்க கிளைமேட். நைட்லாம் சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூரில். முன்னாடி போனாங்க அந்த காரமோட 4 ரோடு ஜங்ஷன் சொன்னாங்க. அங்கே வந்து எடை போட்டுட்டு ஃபோன் பண்ண சொன்னாங்க.
இங்கேருந்து பார்த்தா அப்படியே இந்த ஊட்டி மலையோட அந்த மலை அப்படியே ஷேடோ மாதிரி தெரியுதுங்க. இந்த பக்கம் போனோம்னா 10 கிலோமீட்டர் இருக்குங்க. பக்கம் போனோம்னா இன்னும் நல்லா தெரியும். இல்லை இங்கேயுமே எல்லாம் டைவர்ஷன் தாங்க எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. குமரன் குன்றுங்கிற ஊர்கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா ஊட்டி மலை வந்துட்டு தெரியுதுங்க. ஃபோனில் நல்லா தெரியுதுன்னு தெரில. எல்லாம் அப்படியே சுற்றி மேகமாக இருக்குங்க. அங்கே அதேமாதிரி இந்த புகழூர் ஒரு ஊர் இருந்துச்சுங்க. அங்கேருந்து அந்த ஊர் நல்லா ஹைட்டில் இருக்குது, நல்லா மேட்டில் இருக்குது அந்த ஊர். அங்கேருந்து பார்க்கவும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சதுங்க அந்த ஊட்டி மலை. அந்த இது காரமடம் 4 ரோடு ஜங்ஷன் வந்துட்டுங்க. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ட்ரிப் வந்துங்க நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். போய் இச்சாவரத்தில் வந்து ஆந்திராவில் டீசல் வச்சுட்டு படுத்து தூங்கணும், சரியான தூக்கலை அப்படின்ட்டு. அன்றைக்கி தாங்க அந்த வீடியோ ரொம்ப காலம் பேச வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சாயந்தரம் தான் பார்ட்டி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டு, கொஞ்சம் வாங்கன்னு சொன்னாருங்களா. அதனால் நமக்கு அன்றைக்கும் நைட்டு எப்படியே ஆற தூக்கத்தில், அதாவது அப்பா 1 hour நாம் 1 hour ஓட்டிகிட்டு குன்னூர் இங்கேருந்து 40 கிலோமீட்டருங்க. அப்புறம் நேற்று வந்துட்டுங்க அதே மாதிரி தான் நான் 1 hour அப்பா 1 hour ஓட்டிகிட்டு. இந்த ட்ரிப்பு எனக்கு தெரிஞ்சுங்க இந்த ட்ரிப்பு நல்ல தூக்கமே இல்லைங்க நமக்கு அப்பாவுக்கும். இப்போ ஏங்கப்பா வீட்டுக்கு போனோம்னா தூக்கமே இல்லைங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிட்டு கும்பகரணம் வேண்டிட்டு நல்லா படுத்து தூங்குவோம். அவ்வளோ சால்ட் படுத்து தூங்க வேண்டியதா கும்பகரணம். ஆமாம், இன்னைக்கு நைட்டு போனோம்னா மறுபடியும் நாளைக்கு போய் வாட்டர் வாஷ் பண்ணிட்டுங்க வந்துட்டு நாளைக்கு பகல்லேருந்தே தூங்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கிறோம். எந்திரிக்கும் போதே வீட்டில் வந்து மட்டன்லாம் சிக்கன்லாம் தான் முழிக்கிறோம். சரி ரைட்டு ஏங்கப்பா சரி தான். எந்த துணி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு. காரமடம் 4 ரோடு ஜங்ஷன் வரப்போகுதுங்க. மேலே போட்டிருக்கு பாருங்கள். லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் போனால் சத்தி, நேராக போனால் ஊட்டி, லெஃப்ட்டில் போனால் கோயம்புத்தூர். அந்த அந்த ஸ்கூல் வேன் போது பாருங்கப்பா, அதில் லெஃப்ட்டு போகணும். ஆமாம், இதில் ஃபுல் லெஃப்ட் வாங்கப்பா, ஃபுல் லெஃப்ட் வாங்க. கம்பெனி பார்க்கிங்கிட்ட வந்தாச்சுங்க. இதாக பாத்திரம் இருக்குங்க, எல்லாம் விளக்கிட்டு போயிடலாம். இங்கே குளிச்சுட்டு போயிடலாம். தொட்டி காலி. பரவாயில்ல. டேங்க் எங்கப்பா? ஆமாம், விளக்கிட்டு ஒரு குழியில் போட்டுருவாங்கப்பா. இதில் வரலீங்களா? வருது. நானும் ரொம்ப நேரமாங்க ஏன்டா இது வண்டிக்கு பின்னாடி சவுண்டு கேட்டு வந்து பார்த்தா இந்த குருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டிக்கு பின்னாடி அந்த பிளேட்டில் கண்ணாடி மாதிரி தெரியுதுங்க. அது வந்து இன்னொரு குருவி நினைச்சு அது கூட சண்டை போடுற மாதிரி அடிச்சுட்டு இருக்குதா. இப்படியே 4 அடி அடிச்சுன்னா மண்டலாகி போயிடுவேன். கம்முன்னு பறந்துருச்சுங்க. உங்களுக்கு பேசுகிறது புரிஞ்சிருக்குமா? அதுக்கு இந்த நாய் எத்தனை 5-6 குட்டி போட்டுருக்காங்கப்பா. வாங்கி பார்க்கலாமா?
இங்கே நாய் குட்டி போட்டிருக்காமாங்க அங்கே அன்பு பண்ணுற இடத்துல. சரி சரிங்கண்ணா. சரி சரி சரி. கடிச்சிடாதுலங்கண்ணா? என்ன ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குண்ணா நாய் இது கடிச்சது போகுதுண்ணா. ஏன்னா உள்ள ஒரு கொட்டை வருது. சரி சரிங்கண்ணா. எல்லாமே வெள்ளை கலருங்கண்ணா. ஆமாம் எல்லாம் வெள்ளை. எத்தனை குட்டிங்கண்ணா? 4 குட்டி போட்டுச்சா? 5ங்க. சரி சரி சரி. 5 குட்டி இருக்குங்க. பாங்க ஏய் பாங்க இருங்க நம்ம நான் 4 குட்டி இருக்குண்ணா. ஆமாம் ஒன்று போட்டால் 3 4 கடை. ஏய் பாங்க நல்லா இருக்குங்கப்பா. நாம் எடுத்து போய் எங்கே வளர்த்துறது? நல்லா இருக்குங்கண்ணா பார்க்க எல்லாமே அழகா. அன்லோடு பண்ணிட்டுங்க எம்டி அடையை போட்டுட்டு கிளம்பியாச்சு. இதுதாங்க அந்த தென் திருப்பதி 4 ரோடு. நம்ம வந்து ரைட்டில் போனால் அன்னூர், லெஃப்ட்டில் போனால் மேட்டுப்பாளையம். நேராக போங்கப்பா. நேராக போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம சத்தியமங்கலம் போய் போக போகிறோம். சிறுமுகை, சத்தியமங்கலம், கோபி, கவுந்தப்படி போயிங்க சித்தோடு போய்க்கலாம். பார்த்துருப்பீங்க வீடியோவிலையும். இங்கேருந்து அவினாசி வரைக்கும் ரோடு வந்து குண்டுகுழியமாக இருக்குங்க. லோடு இருக்கனால அப்படியே வந்தாச்சு. எம்டியில் போனோம்னா எல்லாம் டப்புன்னு அடிச்சுட்டு போவோங்க. அதனால் அப்படியே இந்த ரூட்லேயே அப்படியே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். 2 ஒரே கிலோமீட்டர் தாங்க. திருச்செங்கோட்டுக்கு 120 கிலோமீட்டர். இந்த வழியாக போனாலும் அவினாசிலேயே போனாலும் சரி, சத்தியபை போனாலும் சரி. இது கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குங்க. இது ரோடு நல்லா இருக்கும்போது சத்தியிலிருந்து கோபிக்கெல்லாம் ரோடு நல்லா போட்டாங்களாமா. முன்னாடி போங்க ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டு. சரி. அதே மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த ட்ரிப்பு நான் யாரையுமே மீட் பண்ணல. நம்ம அன்லோட் பண்ணுற இடத்துலையும் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்துட்டு பேசினேன். ஏன்னா வந்துட்டுங்க இப்போ அன்லோட் பண்ணிட்டு பாருங்கள், டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போகணும். உங்களோட டைமும் பார்க்கணுங்க, என்னோடய டைமையும் பார்க்கணுமா. அதனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டைம் சொல்லிட்டேங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓகே ப்ரோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸு சொல்லணும். சிறுமுகையெல்லாம் நான் போனதில்லைங்க, தான் ஃபஸ்ட் டைம் சிறுமுகை போகிறது. சத்தி, கோபியெல்லாம் போயிருக்கேன். சிறுமுகை வந்தாச்சுங்க. இந்த ஊர் வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மேட்டுப்பாளையம் பக்கத்தில் சிறுமுகைங்கிற ஊர்கிட்ட வந்து யானை இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நிறைய டைம் வந்துட்டு இந்த ஊர் தாங்க அடிக்கடி யானை அதிகமாக வர்றது நிறைய நியூஸில் பார்ப்போம். அதே மாதிரிங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு, அதாவது இப்போ தான் நான் எடுத்து வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். என்னென்னா உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து நான் பொய் சொல்ல கிடையாதுங்க. அதாவது உண்மையை தான் மறைச்சிட்டேன். இது நம்ம தங்கம் வந்து நம்ம ஓன் இருக்கு அப்படிங்கிற உண்மையை வந்து நான் சொல்ல கிடையாதுங்க. அதாவது பொய் எதுவும் சொல்லலை, அதை மறைச்சிட்டேன். அது வந்துட்டு மீனிங் வேறு மாதிரி தோணுச்சுங்க எனக்கு. அதனால தான் மறுபடியும் நான் சொன்னேன். இதில் ரைட்டில் போனால் அன்னூர், நேராக போனால் சத்தி. முன்னாடி போனால் ஒரு காடு ஒன்று வருதுங்க, ஃபாரஸ்ட்லாம். அதெல்லாம் சூப்பராக பார்க்கலாம். அதில் இங்கே சிறுமுகையை தாண்டி பாருங்கள், லெஃப்டில் வந்து எலிஃபென்ட் ஜோன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதில் வரும்னு நினைக்கிறேன். இதில் யானை இருக்குதுங்கப்பா. சரி சரி. அதான் சைடில் பாருங்கள்ல அந்த எலக்ட்ரிக் இது போட்டுருக்காங்க. அந்த பாலை மரத்துக்கெல்லாம் இது போட்டிருக்காங்க, கரண்ட் மாதிரி. ஆமாம் ஆமாம். அந்த அந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்கப்பா. சரி சரி. நம்ம போகிறது வந்துங்க பவானி சாகர் இருக்குல்ல, அந்த அவுட்டரில் தான் அப்படியே போவோம். அங்கே ஒரு மலை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது ஏதோ மேதூர் பெத்திக்கொட்டை ஃபாரஸ்ட்னு போட்டிருக்குங்க. தமிழ்நாடு வனத்துறை. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, அதாவது கைடுக்கு வந்துட்டு காசு கொடுக்கணுமா அப்படின்னு வழிகாட்டி. அவருக்கு வந்து காசு வந்து டிரைவர் கொடுப்பாங்களா இல்லை ஓனர் கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தா வண்டி செலவு தாங்க, டிரைவர் கணக்கில் வராது அது. ஏன்னா தெரிஞ்ச இடத்துக்கு வந்து டிரைவர் போயிடுவாங்க, தெரியாத இடத்துக்கு வந்துட்டு இப்போ கைடு கூட்டு போகும்போது அது வந்து வண்டி செலவில் தான் வரும். அது இல்லை இடம் சூப்பராக இருக்குதுங்கப்பா. இடம் சூப்பராக இருக்குதாங்க.
ஃபாரஸ்ட்லேயே வந்து பிளாட் போட்டிருக்காங்க பாரு. ஆமாம், அவ்வளோ கடலில் தண்ணியாக போச்சுங்க போலாம், அதுலேயும் பிளாட் போட்டிருப்பாங்க. ஆமாம். இந்த சைடில் இருக்கிற வாழை மரம் பூராம எல்லாம் நேந்திரம் பழமும் செவ்வாழை பழமும் தாங்க இருக்குது. ஆமாம் ஆமாங்க. ரெண்டே தான் இருக்குது அந்த ஏரியாவில். ஏன்னா விநாயகர் பறக்கிறாருங்களா? இந்த எத்தனை நாள் இருக்காரு அவருக்கு புள்ள ஆற்றுக்கு போகிறதுக்கு? விநாயகர் சதுர்த்தி வர 27ங்க, அக்டோபர் 27. சரி, அக்டோபருங்க, ஆகஸ்ட் 27. நீங்கள் என்ன கிழமைங்கப்பா? இன்னைக்கு சனிக்கிழமை. ஆமாம், ஆகஸ்ட் 27 புதன்கிழமை. என்ன டேட்டுன்னு தெரியலங்கப்பா, புதன்கிழமை. இன்னைக்கு 22 நினைக்கிறேன். 22 3 23 24 25 ஆமாம் 27. இப்போ ஓதிமலை பக்கமாக போகிறோங்க. ரைட் சைடில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களாங்கப்பா? ஆமாம் தாங்க. அது மேலே மலையில் கோயில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், அது இதுதான் ஓதிமலை. ரொம்ப ஹைட்டாக இருக்குது. படிக்கட்டு பழனியோட படிக்கட்டு அதிகமாக முருகன் கோயில். படிக்கட்டு பழனி முருகனோட அதிகம்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்காங்க. முருகன் கோயில் அது? ஆமாம். நானும் அங்கே காலேஜ் படிக்கும் போதெல்லாம் போகணும்னு நினச்சோம்மா, ஆனால் ஒரு நாள் கூட போக முடியலங்க. நடந்தானே போகணும். நடந்தாங்கப்பா. காலேஜ் படிக்கும் போதுங்க இங்கே பவானி சாகர் பண்ணாரி எல்லாம் ஒரு டைம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம். அப்போ வந்து அன்னூர்லேருந்து இப்படி வந்தாங்க. பவானி சாகர் வழியாக போகும்போது ஓதிமலை வந்துச்சு. ஆனால் இந்த ரூட்டில் போகும்போது ஓதிமலை வருங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஹோட்டல் பார்த்துக்கிட்டே வரேங்க. கடை சாத்திருக்கா? ரோட்டு மேலே இருக்குங்க, நிறுத்த இடம் இல்லை. ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ரோடாக இருக்குது. ஆனால் இந்த ரோடெல்லாம் ஹைட் ஏற்றுறதுக்கு செட் ஆகாதுங்கப்பா. ஆமாம், ஹைட்டு வராதுதாங்க. எல்லாம் மரம் பூரா கீழாவியாக இருக்குது. ஆமாம். ஆனால் நம்ம வரும்போது என்ன வந்துருக்கலாம். வரும்போது இதில் வந்துருக்கலாங்க. பேல் ஏற்றிட்டு வர்றதுக்கு சுத்தப்படாது. ஆமாம், இதில் வந்துருக்கலாங்கப்பா. அதில் அவினாசிலேருந்து இங்கே கியர் மாற்றி வந்ததுக்கு. ஆமாம் ஆமாம், ரோடு பயங்கர மோசமாக தாங்க. அது குடியும் குண்டு மாதிரி கிடக்குது. ஆமாம் ஆமாம். டீசலே 2-3 லிட்டர் டீசல் சேர்த்து போயிடும் அதில். ஆமாம் ஆமாங்கப்பா. நம்ம சேனலில் வந்துட்டுங்க சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், கவுந்தப்பாடி இந்த ஊரில் பார்த்துருக்க மாட்டோம். இதெல்லாம் பார்ப்போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதை பார்ப்போம். முன்னாடி போயிட்டுங்க இன்னொரு பவானி சாகர் அந்த ஏரியாவில் அப்படியே கவர் பண்ணலாம். இந்த ஊர் பேர் வந்து பெத்திக்குட்டை. அதான் சொன்னலங்க, அங்கே பேதூர் பெத்திக்குட்டைன்னு போட்டுருந்துச்சுல்ல, இந்த ஊர் பேர் தான் பெத்திக்குட்டையாட்டிருக்கு. இங்கே பாருங்கப்பா, ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு. இருக்குதாங்கப்பா? எங்கேங்கப்பா? பேக்கரி. பேக்கரி இதான் இங்கே இருக்குது பாருங்கப்பா. இதான் அங்கே கடை மூடி இருக்கான்னு நினைக்கிறேன். அவர் அண்ணன் இப்போ தான் அடுப்பு போட்டு வச்சிருக்காரு ஃபுல்லாக. இந்த ஊரில் ஏதோ விட்டா ஸ்லோவாக போங்கப்பா. இதான் ஏதோ புரோட்டா இருக்க மாட்டேருது. முன்னாடி வாரம் விட்டு வருமா? எங்கே தாங்க வாரம் வருது? அங்கே போங்க பார்த்தா சக்தி உணவகம் வீட்டு முறை சமையல்னு இருக்குங்க. வண்டி ஓர போடுவோம் இல்லையே. அதான் லெஃப்ட்டில் ரைட்டில் இங்கே 2 பக்கம் பேக்கரி இருக்குது. இதில் ஏற்றி போட்டுறீங்களாங்கப்பா? நம்ம மண்ணை பறச்சிட்டு இருக்காரு பாருங்க. இந்த பக்கம் வாங்க. நாங்கள் பாருங்க பறப்பறன்னு பறக்கிறாப்புல. எதுக்கு தான் இப்படி பறக்கிறாப்புலன்னு தெரியல மண்ணை. ஏங்க நாய் அந்த மாதிரி பறக்கணுமோ? அது வந்து யானை மண்ணள்ளி போட்டுக்குதுங்கிறாங்களே. ஆமாம், அது மாதிரி தாங்க அதுவும். இப்போ வந்துங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சது, ஈரோட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஃபுல்லாகவே 2 சைடுமேங்க. 2 சைடு இல்லை, லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தா எல்லாமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு தாங்க. பவானி சாகர் டேம் அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் வந்துருக்கீங்களா இப்போ பவானி சாகர் டேமுக்கு? ஒரே ஓட்டர் வந்துருக்காங்க. எதுக்குங்கப்பா? அதான் ஒரு அரிசிக்காரர் இவரெல்லாம் அப்போ அந்த டூர் போகிற மாதிரி வந்தாங்க. அவர் கூட வந்தேன். சரி சரிங்கப்பா. வந்துட்டு கொடுவாரி வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. கொடிவேரி அங்கே சத்தியமங்கலத்துக்கு கோபி பறவை இருக்குது அங்கேயே. ஆமாம். அப்புறம் அங்கேயே ஒரு ஹோட்டல் கடையில் கோழியெல்லாம் கொடுத்தாங்க வாங்கி. எல்லாம் அங்கே வறுத்து கொடுத்தாங்க. சாப்பாடு போடலாம். டேமுக்குள்ளேயே போய் வச்சு சாப்பிட்டு அப்புறம் கொடுவாரி வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஊருக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தா கொடிவேரி டேம் தெரியுங்கப்பா. டேம் தெரியுமா? டேம் இங்கேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேயே இல்லை, இங்கேருந்து பண்ணாரி போகிற வழி இருக்குங்கப்பா. அதுலேருந்து பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் தெரியுமான்னு தெரியல. பார்ப்போம், அந்த மேடு ஏறி பார்ப்பாங்கப்பா தெரியுதான்ட்டு.
அதே மாதிரிங்க நம்ம இந்த ட்ரிப்பு தக்காளி ஏற்றிட்டு போனோம்ல கோலார்லேருந்து, அது வந்து டைமிங் கொடுத்தாவே அதுக்கு பேர் வந்து ஜெட்டு ஏதோ சொன்னாங்க, ராக்கெட்டு. ராக்கெட்டு அது பேர். அப்போ வந்து அது பேர், அந்த லோடு பேரே வந்து ராக்கெட்டுங்களாமா. ராக்கெட்டு ஆர்டினரி. வயலில் ஸ்பீடு வயலில் வந்து ராக்கெட்னாவே அது வந்து டைமிங்களோட ஸ்பீடாமாங்க. நம்ம இப்போ தாங்க போக தெரியுது. இங்கேருந்து பார்த்தா டேம். ஆஹா, மறைச்சிருச்சு. இப்போ நல்லா தெரிஞ்சது. இங்கேயும் இப்போ இங்கெல்லாம் வேணாம். அதான் யானைக்கு வந்து தூக்கி போட்டு மூச்சு போட்டு போகுது. எங்கே பார்த்தாலும் யானை வருன்னு போட்டிருக்கு. இதே இப்போ ரோட்டையே காணா, சரியான இறக்க மாட்டிருக்குது. வரும்போது நல்ல மேடு, ரோடு வழியோட வந்தா வரும்போது நல்ல மேடு. ஆனால் நைட் டைமில் வந்தால் கண்டிப்பாக யானை பார்க்கலாங்கப்பா. இங்கே பாருங்கதா, இங்கேயும் பாருங்க, யானை நடமாடும் பகுதின்னு போட்டிருக்கு. வண்டி கிண்டி போட்டுச்சு வந்து. ஆனால் இங்கே யானை நிறைய கிராஸ் ஆகுதுங்கப்பா. அதனால யானை மட்டும் தான் போட்டுருக்காங்க பாருங்க. வேற மானு கரடி இது எதையும் போடல. பவானிசாகர் காட்சிமுனை பண்ணாரி அம்மன் கோயில் முன்னாடி போனால் லெஃப்டில் ஒரு ரோடு பிரின்னு நினைக்கிறேங்க. அதில் வந்துட்டு போனால் நம்ம நேராக பவானிசாகர் டேமுக்கே போவோம், அப்படியே பண்ணாரிக்கு போவோம். இங்கேருந்து பாருங்கள், இது வல்லவா சொர்க்கம். எங்கேங்கப்பா? அதான் முன்னாடி பாரு, அங்கே தெரியுது பாரு. எனக்கு என் சைடில் தெரியலையாங்கப்பா. ஃப்ரெண்டில் வரும்போது தெரியும் பாரு, அந்த இடத்துல கீழே அந்த ஸ்பீடு அந்த மாதிரி தெரியுதுப்பா. சத்தியமான காடு தானேங்கப்பா? ஆமாம், பவானிசாகர். ஆனால் லெஃப்ட் போகணும் 5 கிலோமீட்டரு. ஆமாம். இப்போ நம்ம ரைட்டில் போகும்போது தெரியும் பாரு, ஆனால் அப்படியே நேராக தெரியும் பாரு. அதில் தெரியுதா? தெரியுது. போலாமாங்கப்பா. தண்ணி தானே? டேமா? தண்ணி டேமுங்கப்பா, டேமு. நல்ல வேலை பார்த்தாச்சு. நீ சந்தோஷமாக ஊருக்கு போகலாங்க. மறுபடியும் பார்ப்போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பட்டாசு கடைக்கு சிவகாசி போக போகிறாங்க. அது எல்லாமே அடுத்த வீடியோவில் சத்தியமங்கலம், கோபி, கவுந்தபடி அதெல்லாமே அப்படியே அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு பட்டாசு கடையை அப்படியே அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.